குணசேகர் அனகாபுத்தூரில் இருக்கிறாங்க. அனகாபுத்தூர் இயற்கை நெசவு குழுமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கோம். அந்த அமைப்பில் வந்து முழுக்க பெண்களால் நெசவு செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. இது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 3வது தலைமுறை. இன்னைக்கு நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2000 தறி இருந்தது. இப்போ 4 அடியெல்லாம் நொடிஞ்சு போயிடுச்சு. இருக்கிறது வந்து அனகாபுத்தூரில் எடுத்துக்கிட்டாவே 100 தறி தான் இருக்கு. இந்த மாதிரி குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. என்ன செய்யுது சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இயற்கை நாரில் நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு வருவாய் நல்லாவே இருக்கு. இது மேலும் விரிவுபடுத்தணும். விரிவுபடுத்தும் போது வேலை வாய்ப்புகளுக்கு திட்டமாக இருக்குது. அதனால வந்து நெசவாளருக்கு என்ன தேவைகள் அது அரசு செஞ்சு கொடுத்தாலுமே ஓரளவுக்கு நெசவு காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி வகுத்துக்கும் அப்படின்னு நாங்கள் நேச்சுரல் ஃபைபர் பண்ணுறதுனால முக்கியமாக விவசாய பெருமக்களுக்கும் அவங்களுக்கு வந்து வேஸ்டாக போகுது இந்த வாழை மரம்லாம். அது வந்து வேலையோட ப்ராடக்டாக கொண்டு வரும்போது அவங்களுக்கும் ஒரு இன்கம் வருது, நெசவாளர்களுக்கும் ஒரு இன்கம் வருது. நெசவாளர் வந்து நான் காட்டன் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி நாங்கள் வந்து நேச்சுரல் ஃபைபர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இதை விரிவுபடுத்தணும்னா மாநில அரசு மத்திய அரசு உதவி செஞ்சாங்கன்னா பெரிய அளவில் கொண்டு போகலாம். இன்னைக்கு வந்து உலக அளவில் வெப்பம் அதிகமாக இருக்குது, குளோபல் வார்மிங். அதுக்கு சஸ்டைனபிளாக நாம கொண்டு போகணும்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம். அது அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 25 வகையான நேச்சுரல் ஃபைபர்ல நாங்கள் வந்து நெசவு பண்ணிட்டு இருக்கோம். உலக அளவில் சர்வதேச அளவில் நேச்சுரல் ஃபைபர் ஃபோம் அமைப்பு வந்து நெதர்லாண்டில் இருக்கு. அவங்க வந்து ஒரு 7 ஃபைபர் தான் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து 25 வகையான ஃபைபர் பண்ணதுனால நாங்கள் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட், நேஷனல் ரெக்கார்ட் பிரேக் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கு, பூமி மாதாவுக்கும் உதவி செய்கிற மாதிரியா இருக்கு, பொல்யூஷன் தடுக்கக்கூடியது இருக்கு. முழுக்க இயற்கை சாயத்தினால பண்றதுனால சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையிலே நாங்கள் இருக்கிறோம். இது வந்து நம்ம உள்நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இன்னைக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது. குறைஞ்சபட்சம் வந்து 2000 ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கு. 1.5 லட்ச ரூபாய் வந்து தாமரை தண்டுலேருந்து நாங்கள் நூல் எடுக்கிறோம். அதுக்கு தான் அவ்வளோ காசு ஆகுது. தாமரை தண்டிலிருந்து நூல் எடுக்கிறோம். இந்த மாதிரி முழுக்க மருத்துவம் குணம் கொண்டதாக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு சுற்றுப்புற சூழல் பாதிக்காது, எந்த ஒரு உடலுக்கும் கேடு விளைவிக்காத ஒரு பொருளாக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் வந்து வேஸ்டான ஃபைபர்ல வந்து நாங்கள் ஜுவல்லரியே பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கோம். பொதுமக்கள் நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனாலும் இது ஒரு எக்கனாமிக் ஜோன், ஒரு குடும்பம் மாதிரியா கொண்டு போகணும் தான் எங்களுடைய விஷயம். எங்களுக்கு வந்து மத்திய அரசு செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. மாநில அரசு வந்து இடம் ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்தாங்கன்னா இது வந்து உமன் கிளஸ்டர் மாதிரியா கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு முன்னால இந்த மாதிரி இருந்ததா? வாழை இந்த மாதிரி வாழை மட்ட நார்ல இருந்து நூல் தயாரிச்சு அதுல வந்து சேலை நெசவு பண்றது. இந்தியா முழுக்க நேச்சுரல் ஃபைபரு வாழை நாரில் அப்படின்னு பண்ணும்போது நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருந்தோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் தான் இன்ட்ரடியூஸாக பண்ணியிருந்தோம். இது தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் திருச்சிராப்பள்ளியில இருக்கு. அதில் வந்து நாங்கள் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு பெஸ்ட் என்டர்பிரனர் அவார்டும் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விதமான அவார்டுகள்லாம் வாங்கியிருக்கிறோம் நாங்கள். அதில் இப்போ கைடால் எடுக்கிறதுனால தான் மேனுவல் ஒர்க்கு அதிகமாகிறதுனால தான் காஸ்ட் வைஸ் எஃபெக்ட் ஆகுது. இது மெக்கானிசம் பண்ணணும், R&D பண்ணணும். R&D பண்ணும்போது ஈவனா காட்டன் ஈக்குவலாக கொண்டு வரும்போது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இங்க தயாரிக்கிற இந்த புடவெல்லாம் வந்து அது முகூர்த்தம் புடவையும் சேர்த்து தயாரிக்கிறீங்களா, இல்லைன்னா வந்து ஃபங்க்ஷன்ல போடுறது அந்த மாதிரி? சாதாரணமாக மக்கள் 3 விதமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய இதுவாகவே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. நடுத்தரம், மேலே தட்டு, அந்த மாதிரி இதெல்லாம் ஆட்கள் தகுந்த மாதிரி. ஓகே. ஒரு 1500 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா? 1500 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வரையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி
அப்புறமா கத்தாயினார்ல பண்ணிட்டு இருக்கிறோம், மூங்கில்ல பண்ணிட்டு இருக்கிறோம், அலோவேரால பண்ணிட்டு இருக்கிறோம், வெட்டி வேறு புடவை பண்ணிட்டு தாய்லாந்து இளவரசிக்கு நாங்க இங்க இருந்து நாங்க கொடுத்து அமைச்சிருந்தோம். அது எங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக் மாதிரி தானே இருக்கு. ஓகே, என்னென்ன அந்த நூல்களை வந்து எந்தெந்த நார்ல இருந்து எடுக்கிறீங்க? வாழை மட்டும் அப்புறம் எல்லாமே பிளான்ட் ஃபைபர், இந்த பனானா ஃபைபர் எடுக்கிறோம். அப்புறமா வந்து கத்தாழை நார், பைனாப்பிள், கோங்கூரா, புளிச்ச நார், வெட்டிவேறு, இந்த மாதிரி கிராஸ் ரூட்ல இருந்து பிளான்ட்ல இருந்து வாட்டர் ரீட் இருக்கு, செவ்வாய் கிராஸ் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விதமான மூலிகை செடிகள் சார்ந்த, இப்போ வாழைநாரும் அதுவும் மருத்துவ குணம் கொண்டது, அலோவேராவும் மருத்துவ குணம் கொண்டது. எந்த ஒரு ஸ்கின் டிசீஸும் வரைய வராது. இது எந்த கெமிக்கலுமே நீங்க ஆட் பண்றது? எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. முழுக்க இயற்கை சாயம், இயற்கையோடு தான் நாங்க சஸ்டைனபிலிட்டா கொண்டு போய் இது வாங்கி யூஸ் பண்றவங்க ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா? இந்த ஹெல்த்துக்கு வந்து நல்லா, அதாவது ஸ்கின் மாதிரி அலர்ஜி எதுவும் வர மாட்டேங்குது, நல்லா இருக்கு யூஸ் பண்றது அந்த மாதிரி? நிறைய பேர் எனக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வாடிக்கையாளர் இருக்கிறாங்க. அது தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. மேலை நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். எங்க சேரீ வந்து விக்டோரியா மியூசியம், ஆல்பர்ட் லண்டன்ல இருக்குது. எங்க மியூசியத்துல, அந்த மியூசியத்துல எங்க சேரீ இருக்கு. சரி சரி. இந்த மாதிரி பல்வேறு விதமான பொருள்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் உலகிலேயே முதல் முறையாக வாழைநாள்ல ஜீன்ஸே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஜீன்ஸ் பேண்ட்டே பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேண்ட்டை மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். அது கண்டினியூ யான் எடுக்கிறதுக்கு அதுக்கு உண்டான R&D பண்ணிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் ஃபைனான்சியலாக கொஞ்சம் தடைப்பட்டதுனால அது அப்படி இருக்கு. ஆனால் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் வேண்டுகோள் கொடுக்குறோம், பண்ணுறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன் ரைஸ் உமன் என்டர்பிரனர் அப்படின்னு இருக்கு, அதிலும் நாங்கள் கேட்டிருக்கோம், ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த முறையை வந்து அது அப்படியே அழிஞ்சிட்டு போயிடக்கூடாது, அதை மீட்டு கொண்டு வரணுன்ற ஒரு கான்செப்ட். ரெண்டாவது வந்து பெண்களுக்கு அதிகமாக வேலை வாய்ப்பு இது மூலியமாக கிடைக்குது இல்லையா? நிச்சயமா. இது அதனால் 5000 தறி 3000 தறி இருந்த இடத்துல இப்போ 100 தறி தான் இருக்கு. சுத்தமாக தறியே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தறி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார், இதில் ஒரு 10 புடவை இருக்கு. இது எந்தெந்த புடவை எந்தெந்த நாரில் வந்து பண்ணுறது சொல்லுங்கள்? வாழை நாரில் பண்ணிட்டு இருக்கோம். வாழை நார் காட்டன். இது வந்து வாழை நார் காட்டன். ஓ, வாழை நாரில் பண்ணது. வாழை நாரில். ஓகே ஓகே. இந்த புடவை வந்து கத்தாழை நார், அலோவேரா, சில்கில் பண்ணது. சூப்பர். வாழை நார் காட்டன். இது இது பைனாப்பிள் காட்டன். இது பைனாப்பிள் காட்டன். பைனாப்பிள்னா அதுல இருந்து நார் எடுத்ததா? பைனாப்பிள் லீஃப்ல இருந்து, ஓலையில இருந்து. ஓகே ஓகே. இது வந்து மூங்கில் சில்க். மூங்கில். இது கத்தாழை நார் காட்டன். அது கத்தாழை காட்டன். இது பனானா காட்டன். அது பனானா வாழைமட்டை. வாழைநார். இது வாழைநார் சில்க். இது சரி சரி. டிசைன் நல்லா இருக்கு. நண்பர்களே, நான் இந்த சாரீ தான் வாங்கியிருக்கேன். இது வந்து வாழை மட்டையில் பண்ண சாரீ, அதாவது வாழை மட்டை நாரில் பண்ண சாரீ. இதுக்கு இந்த கலர் வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா பீட்ரூட்டில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி சாரீஸ் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோக்கிலே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸும் அந்த சாரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் போடுறேன். ஸோ எல்லாருமே வாங்கி நேரடியாகவே இந்த இடத்துக்கே வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தோம் நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து அவங்கக்கிட்ட ஸ்டாக் இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற வெரைட்டிஸ் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஆவரேஜான ப்ரைஸில் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ ஒரு 1500 1800லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
அதிகபட்சமாக வந்து 1 lakh மேலே வரைக்கும் இவங்க வந்து சாரீஸை வந்து சேல் பண்ணுறாங்க.